குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதே கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு பயங்கர மழை, நல்லா மழை ஊற்றுன்னு ஊற்றிருச்சு. அவ்வளோ தண்ணி நல்லா குட்டையாட்டு நின்றுட்டு இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு. நம்ம ஸ்டவ் அடுப்பு வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த 2 வாரமாக கொஞ்சம் ரிப்பேர் இருந்துச்சு. சார் குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுறவங்க வீட்டுக்கிட்டே வந்திருந்தாங்களா, சரின்ட்டு அடுப்பை கொடுத்து அவங்க கிட்ட கொஞ்சம் செக் பண்ணி சரி பண்ணி பார்த்தோம். அவங்க இருக்கும்போது செக் பண்ணி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது திரும்பவும் வந்து கறி பிடிக்குது. இந்த அடுப்புலாம் சரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1500 போல ஆயிடுச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக இன்னொரு 500 1000 சேர்த்து போட்டால் புது அடுப்பே வாங்கிடலாம் போல. ஆனால் இந்த அடுப்பு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷம் ஆகுது. ஜெய்குட்டி வந்து ஒரு 5 மாசத்து குழந்தை அப்போ அந்த அடுப்பு வாங்கினதுங்க. மரத்தில் கொஞ்சம் முருங்கா இருந்துச்சு, அத்தை கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு போட்டு குழம்பு வச்சுட்டேன். நேற்று அடித்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருக்கால டெக்கரேஷனுக்காக அந்த ஃப்ளவர் மாட்டிருப்போம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து நல்லா மண்ணாயிடுச்சு. நானே இது வந்து சோப்பாயில போட்டு நல்லா ஊற வச்சு அலசணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இருக்கிற ஒர்க் ப்ரெஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறந்துட்டேன். இருந்தாலும் இந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வேலையை கொடுத்துருச்சு. இன்னைக்கு வந்து எலெக்ஷன் ரிசல்ட், என்னோட ரிசல்ட் அப்போ கூட நான் இந்த அளவுக்கு உட்காந்து பார்த்ததில்ல. இதுக்கு முன்னாடி எப்பயுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு எலெக்ஷன் இப்படிலாம் ஆர்வமாக உட்காந்து டிவி பார்த்ததில்ல. காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுலேருந்து டிவி முன்னாடியே உட்காந்துட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இப்போ வரலுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டலை திமுக இது 2 மட்டுமே தான் ஆட்சி பிடிச்சிட்டு இருந்துச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் முறை வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே வருது. எல்லாருமே ஒரு புதிய மாற்றத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக அந்த மாற்றம் இந்த டைம் வரும்னு நினைக்கிறேன்.